கோயில்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதால் ஆட்சிக்கு பாதிப்பு வரும் என ஸ்லாங்கூர் மந்திரி பசார் டத்துஸ்ரீ அமீருddin ஷாரி தெரிவித்ததாக காவல்துறையால் தேடப்பட்டு வரும் தமீம் தாரி தெரிவித்துள்ளார். கடந்த 2008ஆம் ஆண்டு ஸ்லாங்கூர் சட்டமன்ற தேர்தலில் பரிசான் கூட்டணி படுதோல்வி அடைந்ததற்கு முக்கிய காரணம் ஹிண்ட்ராப் பேரணி என்றும், அந்த ஹிண்ட்ராப் பேரணி உருவாவதற்கு முக்கிய காரணம் மலைமேல் ஸ்ரீ செல்வ காளியம்மன் கோயிலை உடைத்தது என்றும் ஸ்லாங்கூர் மந்திரி பசார் டத்துஸ்ரீ அமீருddin ஷாரி தெரிவித்ததாக தமீம் தாரி தெரிவித்தது மட்டுமின்றி, அனைத்து அரசியல்வாதிகளும் சட்டத்தை அமல்படுத்துவதை விடவும், அரசியல்வாதிகள் அல்லாவுக்கு பயப்படுவதை விடவும் தேர்தலின் போது வாக்குகளை இழப்பதற்காக அதிகம் பயப்படுகிறார்கள் என்று தமீம் தாரி தெரிவித்துள்ளார். 2007ஆம் ஆண்டு நவம்பர் 25ஆம் தேதி தலைநகரிலும் ஸ்லாங்கூரிலும் மேற்கொள்ளப்பட்ட ஹிண்ட்ராப் பேரணிக்கு முக்கிய காரணமாக இருந்தது இந்த கோயில் விவகாரம்தான். 2006 ஏப்ரல் 21 தலைநகர் கோலாலம்பூரில் அமைந்துள்ள மலைமேல் ஸ்ரீ செல்வ காளியம்மன் கோயிலை தனியார் நிறுவனம் முழுமையாக தகர்த்த போது கோலாலம்பூர் நகராண்மை கழகம் தனியார் நிறுவனத்திற்கு பாதுகாப்பு வழங்கியது. இதனால் நாடு முழுவதும் உள்ள இந்து அமைப்புகள் ஒன்றிணைந்து போராட்டங்களை நடத்திய போது தலைநகரில் உள்ள பிரிட்டிஷ் தூதரகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த 30 இந்து இயக்கங்கள் ஒருங்கிணைந்தன. இதனை அடுத்து ஷாலாம் பாடாங் ஜவாவில் அமைந்துள்ள ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தை உடைக்கும்படி ஸ்லாங்கூர் மாநில அரசு வெளியிட்ட உத்தரவு கடிதம் வெளியானதும் போராட்டங்கள் வலுவடைந்தது. 2006 மே 11 கோலாலம்பூர் நகராண்மை கழகத்துடன் ஆயுதம் ஏந்திய காவல்துறை 60 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான கோயிலை உடைத்தனர். இதனை அடுத்து ஆட்சியம் அலுவலகத்தில் இருந்த ஸ்ரீ காளியம்மன் ஆலயத்தை காவல்துறையின் உதவியுடன் அமலாக்க அதிகாரிகள் இடிக்க முற்பட்ட போது இந்துக்கள் பலரும் கோயிலை பாதுகாக்க முற்றுகையிட்டனர். நிலைமை கட்டுப்பாடின்றி போவதை உணர்ந்த காவல்துறை கோயிலை இடிப்பதை தற்காலிகமாக நிறுத்தி கோயிலை அப்புறப்படுத்தும்படி உத்தரவிட்டதும் நாடளாவிய நிலையில் இந்துக்கள் ஒன்றிணைந்து போராட்டம் நடத்தினர். இதற்கு முக்கிய காரணம் ஆர்டிஎம் மட்டுமே. அப்போதைய தமிழ் ஊடகமாக இருந்தது. ஆர்டிஎம் வளாகம் அரசாங்கத்துக்கு சொந்தமானது எனும் போது பல 50 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கும் கோயிலை இடிக்க அரசாங்கம் முயல்வதாக இந்துக்கள் கருதினர். 2007 நவம்பர் 25 ஞாயிற்றுக்கிழமை எதிர்பார்த்த எண்ணிக்கையை விடவும் அதிகமான மக்கள் கூட்டம் கோலாலம்பூர் இரட்டை மாடி கோபுரத்தின் முன் கூடினர். தொடர்ந்து 2 நாட்கள் 48 மணி நேரம் இந்த ஹிண்ட்ராப் போராட்டம் நடந்ததாகவும் 250க்கும் மேற்பட்டவர்களை காவல்துறை கைது செய்ததாகவும் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் சுமார் 300க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்ததாகவும், பலர் போராட்டத்தில் காணாமல் போனதாகவும், அதன் பின்னர் அவர்கள் வீடு திரும்பியதாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்தனர். தற்போது 2026இல் மீண்டும் இந்த கோயில் உடைப்பு என்பது அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்படாமல் இஸ்லாமிய இயக்கத்தாலும் தனி நபர்களாலும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. 2007ஆம் ஆண்டு அரசு நிலத்திலும் தனியார் நிலத்திலும் கட்டப்பட்ட கோயில்கள் அனுமதியின்றி கட்டப்பட்டுள்ளதாக அரசாங்கம் அந்த கோயில்களை இடித்தது. ஆனால் அதன் விளைவாக போராட்டமும் ஆட்சி மாற்றமும் நிகழ்ந்தாலும், கடந்த 19 ஆண்டுகள் கடந்தாலும் இப்போதும் கோயில்கள் பலவும் அரசு நிலத்திலும் தனியார் நிலத்திலும் இருக்கிறது. அன்றைய போராட்டத்தால் ஆட்சிக்கு வந்தவர்களும் தொடர்ந்து ஆட்சியில் இருந்தவர்களும் நினைத்திருந்தால் இந்த கோயில்களின் நில பிரச்சனையை முழுமையாக தீர்த்திருக்க முடியும். முதிர்ந்த அரசியல் கட்சிகளும் கண்டுகொள்ளவில்லை. ஹிண்ட்ராஃபில் புதிதாக முளைத்த அரசியல் காளான்களும் கண்டுகொள்ளவில்லை. நிர்கதியாக இருப்பது இந்தியர்களும் இந்துக்களும் இந்து கோயில்களும் தான். பகாங்கில் பாஸ் கட்சியுடன் மாயிகா இணையவிருப்பதாக பகாங் மாநில பாஸ் கட்சி ஒருங்கிணைப்பாளர் டத்தோ ரோஸ்லி அப்துல் ஜஃபார் தெரிவித்துள்ளார். பகாங்கில் உள்ள சபாய் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் வி ஆறுமுகம் பாஸ் கட்சியுடன் நல்ல தொடர்பில் இருப்பதாகவும் டத்தோ ரோஸ்லி அப்துல் ஜஃபார் சுட்டிக்காட்டினார். அண்மையில் மாயிகாவின் சபாய் சட்டமன்ற உறுப்பினரான ஆறுமுகத்தை சந்தித்தும் பாஸ் கட்சியினர் பேச்சுவார்த்தைகளை நடத்தியதாகவும், நல்ல பதில் வரும் என நம்புவதாகவும் டத்தோ ரோஸ்லி அப்துல் ஜஃபார் தெரிவித்துள்ளார். பகாங்கில் 42 சட்டமன்றங்கள் உள்ள நிலையில் தற்போது பரிசான் 17 சட்டமன்றங்களையும் பக்காத்தான் 8 சட்டமன்றங்களையும் கைவசம் வைத்துள்ளது. பாஸ் கட்சி 17 சட்டமன்றங்களை கைவசம் வைத்துள்ளது. தற்போது பாரிசான் பக்காத்தான் கூட்டாட்சி அமைத்திருக்கும் நிலையில் பாஸ் கட்சியுடன் மாயிகா இணைந்தாலும் ஆட்சிக்கு தேவையான பெரும்பான்மையை பாஸ் கட்சிக்கு கிடைக்காது. ஆனாலும் பாஸ் கட்சியுடன் இணைவது குறித்து மாயிகாவின் தலைமை எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிக்கையையும் வெளியிடவில்லை. முன்னதாக பாஸ் கட்சியின் பொதுச் செயலாளரும் பெரிக்காத்தான் பொதுச் செயலாளருமான டத்துஸ்ரீ தக்கியுடின் ஹசான் மாயிகாவை பெரிக்காத்தான் உறுப்பு கட்சியாக ஏற்றுக்கொள்ள பெரிக்காத்தான் முடிவு செய்துள்ளதாகவும், பெரிக்காத்தானில் இணைவதற்கான விண்ணப்பத்தை மாயிகா முன்னதாக வழங்கியதாகவும் தெரிவித்தார்.
இதற்கு மாயிகாவின் தலைமையிடம் இருந்து எந்த ஒரு பதிலும் இதுவரை வரவில்லை. கூலாயில் உள்ள வாகனம் பழுதுபார்க்கும் பட்டறையில் ஏற்பட்ட தீ விபத்தில் சொகுசு வாகனங்கள் உட்பட 4 வாகனங்கள் தீயில் கருகின. நேற்று இரவு 10:53 மணியளவில் தீயணைப்புத் துறைக்கு பொதுமக்களிடம் இருந்து அவசர அழைப்பை பெற்றதும் சம்பவ இடத்திற்கு விரைந்ததாக கூலாய் மாவட்ட தீயணைப்புத் துறை தலைவர் சஃபிக் ரிஜாப் தெரிவித்தார். பட்டறையில் இருந்த மிட்சுபிஷி சொகுசு வாகனம், 2 புரோட்டான் பெர்டானா, ஒரு வேன் என மொத்தம் 4 வாகனங்கள் முழுமையாக தீயில் கருகியதாகவும் பட்டறை 90 விழுக்காடு தீயில் கருகியதாகவும் அவர் கூறினார். இரவு 11:22 மணிக்கு தீ முழுமையாக அணைக்கப்பட்ட நிலையில் எந்த ஒரு உயிர் சேதமும் ஏற்படவில்லை என்று அவர் உறுதிப்படுத்தினார். கட்டுப்பாட்டை இழந்த 2 வாகனங்கள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் 8 பேர் படுகாயமடைந்தனர். கெரிக்கிலிருந்து ஆயர்பனா செல்லும் சாலையில் இன்று காலை 11:30 மணிக்கு விபத்து ஏற்பட்டதாக பேரா மாநில மீட்புத்துறை உதவி இயக்குனர் சபாரோட்ஜி நோர் அமாட் தெரிவித்தார். கட்டுப்பாட்டை இழந்த புரோட்டான் சகா வாகனம் எதிர் திசையில் வந்த புரோடுவா பேசா வாகனத்தை மோதி விபத்தை ஏற்படுத்தியதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த விபத்தில் 2 வாகனத்திலும் இருந்த 8 பேர் படுகாயம் அடைந்திருப்பதாகவும் எந்த ஓர் உயிரிழப்பும் ஏற்படவில்லை என்றும் சபாரோட்ஜி நோர் அமாட் கூறினார். பினாங்கில் உள்ள இந்து கோயில்களை மாநில அரசு பாதுகாக்கும் நிலையில் பினாங்கு மாநில இந்து அறப்பணி வாரியம் நிலம் இல்லாத இந்து கோயில்களை அடையாளம் கண்டு மாநில அரசுடன் கலந்துரையாடும் என்று அதன் ஒருங்கிணைப்பாளர் செனட்டர் லிங்கேஸ்வரன் தெரிவித்துள்ளார். சொந்தமாக நிலம் இல்லாத கோயில்களை அடையாளம் கண்டுள்ளதாகவும் அடுத்த கட்ட மேல் நடவடிக்கைகள் மேற்கொள்ள பினாங்கு மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தவிருப்பதாகவும் செனட்டர் லிங்கேஸ்வரன் உறுதி அளித்துள்ளார். அரசு நிலத்திலோ தனியார் நிலத்திலோ அமைந்திருக்கும் கோயில்களை அகற்றும் தேவைகள் ஏற்பட்டால் முறையான மாற்று நிலம் வழங்குவதில் மாநில அரசு உறுதியாக இருப்பதாக பினாங்கு மாநில முதலமைச்சர் சவுகோன்யோ குறிப்பிட்டுள்ளார். இதன் தொடர்ச்சியாக பினாங்கு மாநில இந்து அறப்பணி வாரியம் இந்த முன்னெடுப்பை தொடங்கியுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.